தெரியல நான் சொல்றேன். என்னடா சவுண்ட் இது? ராட்டல் ஸ்னேக் சவுண்ட் மாதிரி வருது. வேறா அது? இதுதான் பாதை. இதோ இந்த அம்புக்குறி வச்சு தான் நம்ம போனோம் ஃபுல்லா. இதுதான் நவீன் பாம்புன்னு பார்த்து ஏமாந்துட்டாரு. திடீர்னு நடுவில் பாம்பு கிம்புலாம் இருக்கும்டா. நீ பாரு பாதெல்லாம் என்னடா டெம்பிள் ரன்ல போற மாதிரி இது. பாதியா பாத்தியா? பா செமையால பாதை. எனக்கு என்ன தெரியுமா டவுட் வருது இப்போ? கரெக்டா போறோமா? ஆரமாக்கு தான் இதேடா. சோழர்கள் நம்மளுக்கு 7 பசில் வச்சு போயிருக்காங்க. முதல் பசில் தாண்டிட்டோம். இது செகண்ட் பசில் கல் பாதை. இப்போ அதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த இடத்துக்குலாம் வரீங்கன்னா காட்டில் இந்த மாதிரிலாம் போடாதீங்க. குரங்கு அதெல்லாம் இருக்குது, சாப்பிட்டு அதுக்கு எதாவது ஆகிடும். என்னடா இங்கே நாய் இருக்கு. ஹாய் டாகி, how are you? Fine, I am also fine. Bye. வரியா? வா நீயும் வா, என் கூட வா. வருது துணையா வருது. வா வா. இதுதான்டா வழிகாட்டி சொன்னல மச்சான். டாக் நம்மளுக்கு வழி காட்டுன்னு என்னென்ன பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் வா வா. துணைக்கு நாயாக வருது கூட. ஏய் எனக்கு முன்னாடி போகாத, எனக்கு கம்பெனி கொடு. ஏய் என்னடா எனக்கு கம்பெனி கொடுக்காம போகுது? நான் தான்டா கூப்பிட்டேன். டேய் நடப்பாங்களா? ஆனா இப்படி நடக்க விட்டாங்க குச்சியெல்லாம் வச்சு. ஐயோ ஓ, நான் வர வரைக்கும் பையன் வரவே மாட்டான், எனக்காக வெயிட் பண்ணுவான். நீங்களாம் போயிட்டீங்க. இருடா, இப்போ தான்டா உன்னை பெருமையாக பேசினேன். விட்டு போறியாடா? அட போடா, விட்டு போயிடுற. இப்போ வா பின்னாடி, அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி போயிடுவேன். ஏன்னா என் கூடயே வரான், பின்னாடியே வரான். செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. 7 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் பாதை. தென்மாதி மங்கலம்னு சொல்லிட்டு அங்கே 1662 படிக்கட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இங்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். 7 கிலோமீட்ரு, அது 13 கிலோமீட்ரு. சத்தியமாக ஒர்த்து ட்ரக்கிங் ப்ளஸ்க்கு. நான் ஃபுல்லாக பிளாக்காக இருப்பேன். இது என்ன தெரியும்? மலைபல்லி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பி பாதை. அந்த கம்பி பாதைலாம் தாண்டி அதுக்கப்புறம் இங்கே வந்து வியூ பாயிண்ட். இது ஹே ப்ரோ, நாங்கள் எப்படி இவ்வளோ நேரம் வந்து வியூ பாயிண்டில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். செம்ம கலரிங்கு செம்மையாக டைம் வேறு லெவலு. ஹே ப்ரோ, இங்கே ரைட்டா இந்த மலை ஏறணும். இன்னும் லாஸ்ட் மலை தான் ஏறணும். வியூ பாயிண்ட்டு அல்டிமேட். ரெண்டே முக்காக்க ஆரம்பிச்சோங்க ட்ரெக்கிங்கு. டைம் பார்த்தோன்னா 6 ஆகுது. இன்னும் இது மேலே ஏறணுமா? இதுவே ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நைட் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் வந்துடும் நினைக்கிறேன்டா. 2 பாதை இருக்குது, கடப்பாறை பாதை, அதுக்கப்புறம் வந்து ஏணி படிக்கட்டு இங்கே இருக்குது. வந்துட்டோம். இதுதான் கடப்பாறை பிரிட்ஜ். இப்போ உங்கோ போதுரோ ஸ்லிப்பானோ செதறிடுவோம். சேகே தொலைவு போய் பாரு எப்படி இதுன்னு. எப்படி இது பாதை? டேய் அந்த மாதிரிலாம் பண்ணா அவ்வளோதான். அது இந்தா சேகே கொம்புலாம் போட்டேன்னு ஏன் கடிக்க வரும், பார்த்துக்கோ. ஒன்றும் இல்லை, நீ கண்டுக்காத. ஏ மச்சான், இது மேலே போகும்போது குரங்கு சேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஸ்லிப்பாச்சு அவ்வளோதான், காலி. நீ அவன் பேர் பயத்தில் என்னென்ன பண்ணுகிறான்ட்டு. டேய் பிஸ்கெட் பாக்கெட்லாம் தூக்கி போடுறடா, அது எப்படா பிச்சு தின்னும்? என்னடா பிச்சு தின்னுது?
கவரோட கடிக்குதுடா அது. படலடா மிதம் வர இதுக்கு மேல இப்படிலாம் போலாம் வா. அது மேல பாஞ்சிச்சுனா கீழே விழுந்துடும் சார். வா 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 கதறிடுவேன். ரத்தம் ஓ பயங்கரமாக இருக்குது. ஒரு வழியா ஏணி படிக்கிட்டே ஏறலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. தூரல் போடுதுடா. நீ வாடா மேல போடா போகும்போது. இந்த ஏணி தாண்டா சவுண்டு கொடுக்குது. ஏணி சவுண்ட் கொடுக்குதா? ஆமா பாரு. ஆமாண்டா ஏணி தாண்டா. துரும்பு சேணி போலடா. கீழே மட்டும் பார்க்காம வந்துடுவேன். கீழே பார்த்தா அவ்வளோதான்டா. நீ மேலே போட போது கீழே ஐயோ ஒரு அடி தெரியாம முடிச்சு வச்சுட்டு வந்தோம். கடைசியில் நைட் ட்ரெக்கிங்கே பண்ண வச்சிட்டாங்கப்பா. இன்னும் நாங்கள் மேலே போய் சேரல. இன்னும் அங்கே இருக்குது. எப்போ ஆரம்பித்தோம்? 2:45 ஏற. இப்போ 7:10 மச்சான். இந்த டைமுக்கு தான் பாம்புங்களுக்குலாம் கண்ணு திறக்கும். பகல் ஆனால் கண்ணு முடிக்கும். ஏறும் போது அதெல்லாம் சொல்கிறோம். கட் பண்ணிக்கிறேன். இறங்கி வரா இறங்கி வரா. வாடா அந்த பாதடா அது. இப்படியாடா இறங்கணும். யூயோ சிக்கோண்டா. ஏனி இப்படி கேட்டா ஆனா இப்படி இங்கேருந்து பார்த்தா ஏனியே தெரியல. கேமரா ஆஃப் பண்ணு. வெரி ரிஸ்கி. மரணம் உண்டு. தென்மாதி மங்கலம் வழியாக தான் போகலான்னு நினச்சோம். கட்சியில் பார்த்தா பைக் வந்து நாங்கள் கடலாடியில் தான் விட்டுருக்கோம். ஆசிரமத்தாண்ட கடலாடி வழியாகவே இறங்கிடலான்னு இருக்கோம். நேற்று ஃபுல்லாக ஏறும் போதெல்லாம் ப்ரீத்திங்னால் ஸ்டாமினா குறைஞ்சிச்சு. இப்போ என்னடானா ப்ரீத்திங் நல்லா இறங்குறோம்ல, அதனால் ப்ரீத்திங் கட் ஆகுது. ஆனால் கால் வலிக்குது. அதனாலேயே நான் இறங்க முடியல. மொத்தமாக 7 கிலோமீட்டரும் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இன்னும் செங்குத்தா அந்த மாதிரிலாம் இருக்கும். கல் காடு. ஐயோ வேறு லெவலுங்க. சரியான ஆனால் ஒர்த்து. மேலே போனால் செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி. வரேன்டா.
அவங்க முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போயிடுறாங்க. எனக்கு கால் வெளியுது. நம்ம லேட்டாக போவோம். மர வேலை நாங்கள் அதுக்கு இப்படி காட்டு ஃபுல்லாக புதற வலிச்சு வச்சுக்கிறாங்க. சரி இப்படி தான் மேலே போகணுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படியே உள்டாவாக நம்ம இப்படி தான் போய் ஆகணும். எனக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி ஓடுது. அந்த சைடு ஃபுல்லாக மலை காமிச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கேருந்து நம்ம மலையாக ஏறி போனால் கூட நம்ம கேரளா மலைக்கு போயிடலாமா இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நான் சொல்லலைங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து தான் எல்லாமே ஹிஸ்ட்ரிலாம் நான் கேள்விப்பட்டேன். பாசிட்டிவ் எனர்ஜிங்க உள்ள வேறு லெவல் இருந்துச்சு. குரங்கு தொல்லை ரொம்ப தொல்லைங்க. ஜாமெல்லாம் எடுத்துக்கிச்சு, வாட்டர் கேன்லாம் எடுத்துக்கிச்சு. ஐயோ கேமரா பேக்கை வேறு பிடிங்கிச்சிங்க. அதுக்கிட்டேருந்து அச்சு பிடிங்க, அதுக்கிட்ட சண்டை போட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க எங்கே போனாங்கன்னே தேப்பிட்டு போயிட்டாங்க போலியே. ராஜேஷே, நவீனே, ஷேக்கே, பாவீங்களா, இங்கே ஒரு மனுஷன் வரேன் விட்டு போயிட்டீங்களேடா பாவி பசங்களா. நம்ம பொறுமையாக போவோம், அழகை ரசிச்சுட்டு போவோம். நாங்கள் உள்ளே போனோடனே செம பசி. நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துன்னு போயிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. சரி இங்கே இருக்க சாப்பிடுவோம், அப்படின்னா தான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் கேட்டால் வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர வச்சாங்க. ஒரு கொக்கைக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்கப்பான்னாங்க. அது வேறு உள்ளே போனால் ட்ரெஸ்ஸு போடக்கூடாதான். ட்ரெஸ்ஸு மீன்ஸு டிஷர்ட் போடக்கூடாதான். உடனே ட்ரெஸ்ஸு போடக்கூடாதான்னு சொல்லிட்டு வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, வெறும் டிஷர்ட் போடக்கூடாதான். அப்புறம் உள்ளே போய் கும்பிட்டோம், ஒரே ஆக்சிஜனே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கும்பிட்டு மேலே வந்தால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது குகையாம். அங்கே உங்கள் ஒரு சித்தர் வந்து 16 வருஷம் பேசாமல் தவம் பண்ணியிருந்தாராம். கேட்டு ஷாக் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் அங்கேடா இருந்தோம் அப்படின்னு. இப்போது கீழே நான் ஸ்டார்டிங்கு வீடியோவிலே சொல்லியிருப்பேன், கீழே ஒரு சித்தர் கோகை இருக்குது. நான் வரும்போது காட்டுறேன்னு, நான் இப்போ போகும்போது நான் காட்டுறேன். அங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சாராம் அவர். அது தெரியாமல் நாங்கள் அங்கே தான் பார்க்கிங்கு, அங்கே தான் பைக் விட்டு ஏதோ சின்ன கோயில் போல் ஆசிரமம் போலன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அம்மா காத்துங்க. ஏய் நவீனே, ஷேக்கே, ராஜேஷே, கேக்குதாடா? எவனுக்கும் கேட்காது, ஆனால் எங்கேயோ கேட்குது, தூரமாக கேட்குது. எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஐயோ செம டயர்டுங்க. இப்போ என்ன டைமு? 9:55. 8 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். மணி 10 ஆகுது, 2 hours ஆகுது. டீம் பசங்களாம் இப்போ தான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நீங்கள் போங்கடா நான் வரேன் அப்படின்ட்டேன். இப்படி ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வழி போகுது. எந்த வழி போகுதுன்னு தான் தெரில. ஒரு அரை மணி நேரம் நடந்திருப்பேன். டைம்னா மணி 10 ஆகுது. இப்போது 9:55க்கு சொன்னேன்னா 10 ஆகுது. அரை மணி நேரம் நடந்தேன். சத்தியமாக வேறு லெவல் ட்ரெக்கிங்கு. பக்கத்துலேயே பாம்பு புத்தெல்லாம் இருக்குது. ஏய் இவனை கவர் பண்ணுறா, எங்கே யார் வந்தாலும் இவனை பார்க்கலாம் நீங்கள். அதுதான் இன்னும் என்ன எவ்வளோ தூரம்டா இது? 4 மணி நேரம் தான். 4 மணி நேரமாக தான் கீழே போகிறதுக்கு. இந்த பையன் வந்து ஒரு சின்ன கடை போட்டிருக்கான் இந்த கடலாடி வழியிலேயே. ஏப்பா தெய்வம் மாதிரி வந்தடா நீ. எங்கேருந்துடா வந்த? நேற்று தான் இந்த பையனை பார்த்தோம், இப்போ திரும்ப இந்த பையனை பார்த்தோம். இந்த கடலாடி வழியாக வந்தீங்கன்னா இந்த பையனை ஏங்க இவரெல்லாம் யார் நைட்டால் இவரா? முன்ன யாரா இட்டுன்னு வந்தது? லெமன் ஜூஸே வேணாண்டா. எப்படியும் வந்துட்டேன், 12 மணி ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸ் ஆண்ட வந்துட்டோம். ஆடுங்க இருக்குது, இங்கேதான் இருக்கு. இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஜீவசமாதி. செம அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கு. இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நல்லா உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்வதமலை சூஸ் பண்ணலாம். செம்ம அட்வென்ச்சரு, அதுக்கப்புறம் டேஞ்சர் வேறு. ஸோ அதனால் நல்லா இருக்குது, வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ இதோட நான் வீடியோமே கண்டுக்காதீங்க. சரி இதோட நான் வீடியோவை முடிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் போயிட்டு ஃபால்ஸ்லாம் போகலான்னு நினச்சேன். இப்போயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. ஸோ வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு பெட்ரோல் எப்படியாவது போட்டு அப்புறம் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடு தான். சரி ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன். நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.